வணக்கம். அன்றைக்கி வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி ஒரு சோலார் நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்தோம். போர்வெலுக்கு ஒரு 260 அடி பக்கமே வந்து ஒரு குட்டை போட்டு ஒரு மோட்டார் ஒன்று சேஞ்சர் வச்சு பண்ணி கொடுத்தோம். ஈரக்கையில் அவங்க ஆன் ஆஃப் பண்ணும்போது சேஞ்ச் ஓவர் வந்து இஷ்யூ வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. வந்து பார்த்து சேஞ்ச் ஓவர் மாற்றி கொடுத்தோம். வந்து பார்த்தோன்னே ரொம்ப பொட்டல் காடு, இந்த இடத்துல ரொம்ப வறட்சியாக இருந்த இடம். இப்போ வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக மஞ்சள், இந்த பக்கம் தீவன புல், அங்கே நெல் வயல், மேலே தக்காளி, பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்தது. ஏன்னா இன்னுமே விளையாத பூமியில் இப்போது இந்த தண்ணி வச்சு சோலார் வச்சு இந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருக்கிற ப்ளூ கலர் குட்டை இது வந்து சோலார் 4 பேனல் தான், 1500 வாட் பிஎல்டிசி போட்டோம். சிறப்பாக பண்ணியிருக்காங்க. தண்ணியும் சூப்பராக வந்துட்டுருக்கு. சேஞ்ச் ஓவர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபைப்ரோஸ் பிராண்டு 3 போல் சேஞ்ச் ஓவர் 2 போலாக மாற்றி கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எம்சிபி டைப் வச்சு கொடுத்துருந்தோம். அது அவங்க எப்போ சொன்னாலும் விவசாயிங்க வந்து இப்போ தண்ணி கட்டிட்டு வராங்க அப்படின்னா ஈரக்கையில் தான் வந்து ஆஃப் பண்ணும்போது சேஞ்ச் ஓவர்ஸ்க்கு ப்ராப்ளம் வந்துடுது. அதனால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ஃபைப்ரோஸ் 3 போலே வந்து 2 போலாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாச்சு. அது நம்ம தண்ணியே உள்ளே ஊற்றினாலும் ஒன்றாகாது, நல்லா ஹெவியாக இருக்கும். இந்த தீவனப்புல் வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏக்கர் காடு இருக்குது. எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நல்லா பக்காவாக இருக்குது. மஞ்சள், நெல், தக்காளி, தீவனப்புல் மாட்டுக்கு விதவிதமாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அடுத்து கத்திரிக்காய் நடவு பண்ணுறதுக்காக இப்போ எல்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.